சிறுபான்மை இஸ்லாமியர்களின் நிலங்களை பறிப்பதற்காகவே வக்ஃபு திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக வக்ஃபு வாரிய தலைவர் நவாஸ் கனி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சட்ட போராட்டம் நடத்தவுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களையே ஒழிக்கக்கூடியவங்க இவங்க எப்படி வளர்ச்சிக்காக உதவுவாங்க? வளர்ச்சின்னு சொல்லி சிறுபான்மையை ஒடுக்க வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு பெரிய சொத்தை அவர் சொல்றார், பொது சொத்து மாதிரி சொல்றார். கிரண்ரிஜி பேசுகின்ற போது ரயில்வேங்கிறது எப்படி எல்லாருக்கும் பொதுவோ, ராணுவத்துக்கான சொத்து எப்படி எல்லாருக்கும் பொதுவோ, அது மாதிரி வக்ஃபு சொத்து பொது அப்படிங்கிறாரு. இறை சொத்து, இறைவன் பேரால் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த வக்ஃபு சொத்து எப்படி பொதுவான சொத்தாகும்? ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டமே எங்களுக்கு சொத்துக்களை மீட்கிறதுக்கு ஒரு கடுமையான சட்டமா இருக்கும்போது இன்னும் அந்த சட்டம் அந்த தண்டனைலாம் தளர்த்த போது இந்த சொத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? ஆக்கிரமிப்பாளர்கள்ட்ட சட்டப்பூர்வமா ஒப்படைக்கக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் தான் இந்த சட்ட திருத்தம். வக்ஃபு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இன்று மாநிலங்களவையில் அதன் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது. வக்ஃபு வாரிய சீர்திருத்த சட்டத்தால் ஏற்படும் தாக்கங்கள் என்னென்ன என்பதை விவரிக்கிறார் ஓய்வு பெற்ற பதிவுத்துறை அதிகாரி ஆறுமுக நயினார். இந்த சட்டத்தின்படி ஒரு நிலம் ஏற்கனவே வக்ஃபு என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட, அல்லது அது அரசு நிலமாக இருந்தால் அந்த நிலத்தை திரும்ப பெறுவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அது ஒரு இந்துவின் நிலம் வக்ஃபாக அறிவிக்கப்பட்டிருந்தால், அந்த நிலத்தில் ஏற்கனவே தாவா இருந்தால் அந்த தாவாவை இறுதிக்கு கொண்டு வருவதன் மூலமாக அந்த வக்ஃபு நிலத்திலிருந்து அதை விடுவிக்கலாம். இந்த சட்ட சரத்தும் இந்த புதிய சட்டத்தில் உள்ளது. இந்த சட்டத்தில் முக்கியமாக ஒரு அரசு நிலங்கள் அல்லது தனியார் நிலங்கள் அல்லது தாவா உள்ள நிலங்கள் ஆகியன வக்ஃபு நிலங்களாக அறிவிக்க முடியாது என்று ஒரு புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சட்டத்தில். இதன்படி தாவா இல்லாத அரசு நிலம் அல்லாத சொத்துக்களை மட்டுமே வக்ஃபு நிலங்களாக அங்கீகரிக்க முடியும். இதற்கு முன்னதாக உள்ள நிலைமை என்னவென்றால், ஒருவர் ஒரு நிலத்தை வக்ஃபு நிலம் என்று எதேச்சையாக எழுதி வைத்து விடலாம். ஆனால் இப்போது உள்ள சட்ட திருத்தத்தின்படி ஒருவர் தனக்கு உரிமையான நிலத்தை மட்டுமே, உரிமையான சொத்தை மட்டுமே வக்ஃபு என்று சட்டப்படி அறிவிக்க முடியும். இல்லாவிட்டால் அந்த வக்ஃபு செல்லாது. வக்ஃபு திருத்த சட்ட மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதற்கு தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் முழக்கங்களை எழுப்பினர். அதனை பாஜக எம்எல்ஏக்கள் விமர்சித்துள்ளனர். சட்டப்பேரவையில் கருப்பு பட்டை அணிந்து வந்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். வக்ஃபு திருத்த சட்ட முன்வடிவை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி நான் கூறும் வரிகளை மாண்புமிகு உறுப்பினர்கள் திரும்ப கூறுவதற்கு தங்களுடைய அனுமதியை கோருகிறேன். அனுமதிக்கப்படுகிறது. திரும்பப் பெறு, திரும்பப் பெறு, திரும்பப் பெறு, திரும்பப் பெறு. வக்ஃபு திருத்த சட்ட முன்வடிவை, வக்ஃபு திருத்த சட்ட முன்வடிவை திரும்பப் பெறு, திரும்பப் பெறு, திரும்பப் பெறு, திரும்பப் பெறு. வக்ஃபு திருத்த சட்ட முன்வடிவை திரும்பப் பெறு, திரும்பப் பெறு. இதனால் பேரவையிலிருந்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நயினார் நாகேந்திரன் சட்டப்பேரவையை பொதுக்கூட்ட மேடையாகவும் போராட்ட களமாகவும் மாற்றியுள்ளதாக விமர்சித்தார். இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக இருப்பது போல் மாய தோற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சட்டமன்றத்தை பொதுக்கூட்ட மேடையில் போடுறத, போராட்டம் பண்றது எதிர்கட்சி வழக்கமா பண்ணுவாங்க. ஆனா சட்டமன்றத்தையே இன்னைக்கு போராட்டமா மாற்றிருக்கிறது நம்ம முதலமைச்சர் அவர்கள் மாற்றிருக்கிறாங்க. உண்மை இதெல்லாம் ஒரு வருத்தத்துக்குரியது. மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறது. அது தாய்மொழி கல்வியில படிக்கணும்னு சொல்றாங்க, அது இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்றாங்க. பிறகு ஒவ்வொரு அறிக்கையும் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த அரசு இருப்பது போல மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிர்ப்பு போல ஒரு மாயை, ஒரு கிரியேட் உருவாக்கி கொண்டிருக்கிறார்.